1970 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தனது கனவு படமான உலக சுற்று வாலிபன் படத்தை ப்ராஜெக்டில் அந்த வேலையில் இறங்கியிருக்காரு. அது 3 வருஷ ப்ராஜெக்ட். அந்த படம் எடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். அந்த பட வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வாலிப கவிஞர் வாலி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பார்க்க போனாராம். அப்போ வாலிக்கு பாட்டு எழுதுகிற சூழ்நிலை எதுவுமே, அந்த பாடல்களை பற்றி எம்ஜிஆர் யோசிக்காத ஒரு காலகட்டம் நேரம். அப்போ வாயா, உனக்கு தான் உலக வாலிபன் படத்தில் ஒன்றுமே வேலை இல்லையே, நீ எதுக்கே அங்கே வந்த அப்படின்னு கேட்ட உடனே அந்த வாலிப கவிஞர் வாலிக்கு குசும்ப பாருங்க. அண்ணே, உங்கள் படத்தில் வாலியை எடுத்துட்டிங்கன்னு வைங்கண்ணே, உலக சுற்றும் பண்ணாயிரும்னே அப்படின்னு சொன்னாராம். அது எம்ஜிஆர் சிரிப்பு அடக்க முடியாமல் கட்டி பிடிச்சி சிரித்து முதுகில் தட்டி கொடுத்து அதில் 3 பாட்டு எழுத வாய்ப்பும் கொடுத்துருக்காரு. எம்ஜிஆரோட பெருந்தன்மை எப்படி பாருங்கள். 3 எப்படி பாட்டு, பச்சைக்கிளி, முத்துச்சரம், நிலவு ஒரு பெண்ணாகி போன்ற சூப்பர் ஹிட் பாடல்கள் அதில் வாலிக்கும் வாய்ப்பு கிடச்சிருக்கு. நகைச்சுவையாக பேசி நகைச்சுவையாக வாய்ப்பு வாங்கி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி, இதுக்கு முன்னாடி எம்ஜிஆரோட கவிஞர் வாலின்னு கூட பேர் வாங்கினா கூட அந்த இதை எப்படி பாராட்டி பெருந்தன்மை எம்ஜிஆர் வாய்ப்பு கொடுத்தாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த உலக சுற்று வாலிபன் படம்.